நம்ம போன டுட்டோரியலில் வந்து ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிற எக்ஸசைஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணால் ரைட் ராங்னு இமீடியட் ஃபீட்பேக் வரும். அதே மாதிரி எக்ஸலில் ரிசல்ட் சேவ் ஆகிற மாதிரி பார்த்தோம். இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இல்லாமல் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும்போது அதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ஆன்சரை டைப் பண்ண வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம ஏற்கனவே போன மாதிரி www.tnkanitham.in அப்படிங்கிற வலைதளத்தில் இன்ட்ராக்டிவ் குவிஸ் விபி கோட் அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஏன்னா போன தடவை நான் என்ன பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணணும், என்ன எக்ஸல் சீட் யூஸ் பண்ணணும் அதை டவுன்லோட் பண்ணி உங்களை அதில் ஒர்க் பண்ண சொன்னோம். இந்த தடவை அப்படி இல்லாமல் புதுசாக எப்படி ஒரு பவர் பாயிண்டில் இந்த விபி கோடை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். இப்போ இதை காப்பி பண்ணதுக்கப்புறமா இப்போ புதுசாக ஒரு பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி இந்த விபி கோடை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம போன டுட்டோரியல்லையே டெவலப்பர் டேப் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த டெவலப்பர் டேபை கிளிக் பண்ணி அதில் விஷுவல் பேசிக்கில் போய் இன்சர்ட் மாடியூல், ரைட் கிளிக், பேஸ்ட். இப்போ இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணணும் இல்லையா. இந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது இருக்கும் டிஃபால்ட்டாக. அப்படி சேவ் பண்ணக்கூடாது. பவர் பாயிண்ட் மேக்ரோ எனேபிள்டு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் சேவ் பண்ணணும். இப்போ fill in the blanks அப்படின்னு சேவ் பண்ணணும். ஏன்னா மேக்ரோ எனேபிள்டு ப்ரெசன்டேஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட விபி கோட் ஒர்க் ஆகும். இப்போ அதற்கப்புறமா நம்ம ஏற்கனவே இருந்த எக்ஸல் சீட் இருக்கு இல்லையா, ரிசல்ட் எக்ஸல் சீட், அதையும் இதையும் சேர்த்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற பவர் பாயிண்ட்டையும் ஏற்கனவே நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு யூஸ் பண்ண ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இதையுமே நீங்கள் காப்பி பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டால் போதும். சரி, இப்போ நம்ம பவர் பாயிண்டில் அந்த விபி கூட இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி அதை சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு இல்லாமல் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸுக்கு எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வெல்கம் டைப் பண்ணிக்க வேண்டியது. பிகின் அப்படிங்கிறதுல இன்சர்ட்டில் ஆக்ஷனில் கெட் ஸ்டார்டட், ரன் மேக்ரோ கெட் ஸ்டார்டட். அதே மாதிரி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கொஸ்டின் இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதில் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு மேலேயும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி மேக்ரோஸ் குழப்பம் இல்லாமல் அசைன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும். இப்போ எத்தனை கொஸ்டின் தேவையோ அத்தனை ஸ்லைடு ஓப்பன் பண்ணி இந்த கொஸ்டினை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணி அதில் கிளிக் டு ஆன்சர், இதை கிளிக் பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி 2 ஷேப், நீங்கள் ஒரு ஷேப்பும் ஒரு கொஸ்டினும் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி எத்தனை கொஸ்டின் தேவையோ அத்தனை ஸ்லைட் போட்டுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இதை கிளிக் பண்ணி இன்சர்ட்டில் ஆக்ஷனில் போனீங்கன்னா ரன் மேக்ரோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நான் என்ன மேக்ரோவில் எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெவலப்பரில் போய் வியூ கோடுன்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்கா கொஸ்டின் நம்பர், சப்ஜெக்ட் கொஸ்டின் நம்பர் 1, இதுதான் அந்த கொஸ்டின் நம்பர் 1ங்கிற மேக்ரோ. இதில் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணோன்னே ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சென்டென்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணோன்னே அந்த பாக்ஸில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த கொஸ்டினே திரும்ப வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். ஏற்கனவே அந்த ஸ்லைடில் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். இதுலேயும் அதே கொஸ்டின் வேணும்னா அதை டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி சும்மா டைப் யுவர் ஆன்சர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். டைப் யுவர் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 வந்து நம்ம என்ன பார்த்தோம், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இதில் நான் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். நியூ டெல்லி, ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கேன். நியூ டெல்லி அப்படிங்கிற ஆன்சர் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கேன். இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியாவுக்கு ஆன்சர் நியூ டெல்லி, ஒரு ஸ்பேஸ் விட்டு. ஏன் இந்த ஸ்பேஸ் விட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், நியூ டெல்லி அப்படின்னு நான் இப்போ ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் தப்புன்னு வருது. இப்போ கேபிட்டல் லெட்டரில் நியூ டெல்லி அப்படின்னு டைப் பண்ணுறேன்.
அப்பையும் ஆன்சர் தப்புன்னு வருது. ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல், அதற்கப்புறமா எல்லாமே ஸ்மால் லெட்டர் நியூ டெல்லி அப்படின்னு அடித்தா அப்பையும் தப்புன்னு வருது. எல்லாமே ஸ்மால் லெட்டர், சப்போஸ் தெரியாமல் நியூ டெல்லிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் பாரை தட்டி ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அப்பையும் செக் பண்ணி பார்க்கும்போது தப்புன்னு தான் வரும். அப்போ நீங்கள் கரெக்டாக நியூ ஸ்பேஸ் டெல்லி அப்படின்னு அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஆன்சர் அது கரெக்ட்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் முக்கியமாக முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டராக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டராக இருக்குன்னா நீங்கள் முன்னாடியே ஆன்சர்லையும் அப்படி டைப் பண்ணணும். அப்போ விபி கோடில் என்ன ஃபார்மேட்டில் நான் ஆன்சரை அடிச்சிருக்கனோ அதே ஃபார்மேட்டில் தான் ஸ்டூடெண்ட்ஸும் டைப் பண்ணணும். அப்போ முன்னாடியே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேப் லெட்டர் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை 2 வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு இடையில ஸ்பேஸ் விடலாமா, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்களை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும்.